ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன். அதாவது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வேணும், எவ்வளோ லோட் இருந்தாலும் டிசி வோல்டேஜ் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் சொல்யூஷன் நான் சொல்ல போகிறேன். நிறைய மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா இங்கே கீழே இருக்கிற இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி தான். எனக்கு இப்போ ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு தேவை எனக்கு 5 வோல்ட்டு. ஸோ அந்த 5 வோல்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா 7805 இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெகுலேட்டர் ஐசி பற்றியும் அப்புறமா இந்த தெர்மல் பேஸ்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, ஒரு பவர் சப்ளை. சப்போஸ் நான் ஒரு கான்ஸ்டன்ட் பவர் சப்ளை எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு 12 வோல்ட் இருக்குது. அதுக்கப்புறமா 0 வோல்ட் கிரவுண்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு 5 வோல்ட் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 0 வோல்ட்டை நான் காமனாக எடுத்துப்பேன். அதில் இந்த செகண்ட் பின்னை நான் யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த ப்ளஸ் இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கு கொடுத்துருவேன். இங்கே இருக்க தேர்ட் பின்னில் இருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ கெட் +5 வோல்ட். இது காமன் கிரவுண்டு. ஸோ இந்த ரெகுலேட்டர் என்ன ஆகும்னா லோடு போடும் பொழுது ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா பேக்கில் இந்த மெட்டல் பீஸ் வழியாக ஹீட்டு டெசிபேட் ஆகும். ஸோ சின்ன லோடுக்கு ஹீட் சிங்க் தேவையில்லை, பெரிய லோடுக்கு ஹீட் சிங்க் தேவை. ஸோ ஹீட் சிங்க் போடும்போது என்ன ஆகும்னா அது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல், இது ரெண்டு மெட்டலுமே டச்சில் இருக்கும் பொழுது பெட்டர் எஃபிஷியண்ட்டாக ஹீட் எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தெர்மல் க்ரீஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக சுரிஞ்சு மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுமே லோக்கல் கடையில் வாங்கினா இது 15 ருப்பீஸும் இதுவும் 15 ருப்பீஸும் சொன்னாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் ரெப்யூட்டட் ஷாப்ஸில் வாங்கினா கொஞ்சம் வேறு குறைவாக கிடைக்கும். இந்த தெர்மல் க்ரீஸை இதோட பேக் சைடு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதே போல் ஹீட் சிங்கையும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டேன்னா எனக்கு ஹீட் கண்டக்ஷன் ரொம்ப அருமையாக ஏற்படும். ஐசியோட லைஃப் டியூரபுளாக வரும். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த வர வோல்டேஜில் கொஞ்சம் ரிப்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஒரு 10 மைக்ரோஃபேரடுக்கு டேங்க் கெப்பாசிட்டர் ஆர் எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹை ஃப்ரீக்குவென்சியை கொண்டு போகிறதுக்கு ஒரு நார்மல் செராமிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த செராமிக் கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு ஒரு 33 நானோ ஃபேரட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவுட்புட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா இது இன்புட்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக வோல்டேஜ் ஏறி வந்துச்சுன்னா ரெகுலேட் ஆகும், டைம் ஆகும். அப்போ வோல்டேஜ் யூனிஃபார்மாக அவுட்புட் வராது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 1 மைக்ரோஃபேரட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கெப்பாசிட்டர் டேங்க் கெப்பாசிட்டர் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் போடுங்க. பொலாரிட்டி பார்த்து போடுங்க, ப்ளஸ் மைனஸ் மாற்றிடாதீங்க. இது தாங்க 7805 யூஸு. தேங்க்ஸ்.